Hello everyone, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination வர மே மாதம் 5ஆம் தேதி நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு starting from January we have 4 months of time. இந்த 4 மாசத்துல NEET 2024ல நம்ம விரும்புற 600 மார்க்குக்கு மேல அந்த ஸ்கோரை நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா முடியும். அதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மெத்தடை நீங்க பிராக்டிஸ் பண்ற பட்சத்துல கட்டாயம் உங்களால NEETல நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்கோரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வாங்குற ஒவ்வொரு மார்க்குமே உங்களுடைய எம்பிபிஎஸ் கனவை பூர்த்தி செய்யறதுக்கு அது உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வாங்குற ஆவரேஜாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மார்க்லேருந்து அதை விட ஒரே ஒரு மார்க் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சில நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஏன் இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை கூட நீங்கள் முன்னாடி தள்ளிட்டு ரேங்க்ல உங்களுடைய ரேங்க் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மெடிக்கல் கவுன்சிலிங் ரேங்கின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ இந்த மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீட்ல நல்ல மார்க் வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் சரி, மார்க் அப்படிங்கிறது தேவை. அப்போ இந்த மார்க்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒன் கீ டெக்னிக் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குமோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல OMR ஷீட்ல பென் அண்ட் பேப்பர்ல உட்காந்து ஷேட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு மாதிரி தேர்வை தான் நம்ம மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுனா போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க என் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். உங்களால எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுத முடியுமோ அத்தனை டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்கலாம். அப்படி எழுதி பார்க்கறதன் மூலமா உங்களுடைய மார்க்கை நீங்க பூஸ்ட் பண்ண முடியும். இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பிகாஸ் இப்போ அட் பிரசன்ட் கரண்டா எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், இன்னும் நிறைய அரசு மருத்துவ கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட கேட்கும்போது, ஆமா சார் நாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுனால எங்களால நல்ல மார்க் வாங்க முடிஞ்சுன்னு சொல்லி அதுல பெரும்பான்மையான மாணவர்கள் ஒத்துக்கிறாங்க. மார்க் டெஸ்ட் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் பத்தாது. மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டுக்குரிய சொல்யூஷன்ஸையும் வெரிஃபை பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியா அந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும், மறந்து போகாது. நீங்க உதாரணத்துக்கு பிசிக்ஸ்ல 50 கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்கும் இல்லைங்களா, கொஸ்டின் பேப்பர்ல. அந்த 50 கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் என்னென்னங்கிறத நீங்களே தேடி எடுத்து கண்டுபிடிச்சு ஒரு நோட்ல எழுதி வைக்கிறீங்க, அல்லது நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயங்கள் எக்காரணம் கொண்டு உங்களுக்கு நீட் எக்ஸாம் வரைக்கும் அது மறக்காது. ஸோ அப்போ ஈஸி டு ரிமெம்பர் என்னன்னா எழுதி பார்க்கறது, போட்டு பார்க்கறது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட்ல நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் 2 முக்கியமான மேஜர் அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேருக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே பிசிக்ஸுக்கு நிறைய நேரம் எடுத்துருவாங்க, கெமிஸ்ட்ரிக்கு நிறைய நேரம் எடுத்திருப்பாங்க, பயாலஜில கடைசியா எழுதலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி டைம் நிறைய கன்சியூம் பண்ணதுனால பயாலஜில சில கொஸ்டின்ஸ், தெரிஞ்ச கொஸ்டின்ஸை கூட விட்டுட்டு வந்த நிறைய மாணவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். இட் ஹேப்பன்ஸ் டு மெனி நீட் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் நம்ம வருஷ கணக்காக பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அந்த விஷயங்களை ஓவர் கம் பண்றதுக்கும் இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டோட்டலா 180 கொஸ்டின்ஸ் இருக்கு. 180 நிமிடங்கள் முன்னாடி இருந்தது, இப்ப 200 நிமிடங்களா இருக்கு. இந்த 200 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ், 3 hours 20 மினிட்ஸ் இல்லைங்களா. இந்த 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஷேட் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் ஆக்சுவலா நீட்ல உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க அதுக்குரிய ஆன்சரை யோசிச்சு கண்டுபிடிச்சு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஷேட் பண்றதுக்கு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜா. அப்போ 180 கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஷேட் பண்றதுக்கு மட்டுமே நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் எவ்வளவு தெரியுமா? அப்ராக்சிமேட்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஷேட் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. 180 கொஸ்டின்ஸ் ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா. இதுலயும் ஷேட் பண்ணும்போது நம்ம பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்தி ஷேட் பண்ணிடுவாங்க. கரெக்டா ஆன்சர்லாம் கால்குலேட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. ரஃப் பேப்பர்ல போடும்போது, ரஃப் ஒர்க் ஷீட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல போட்டு பார்க்கும்போதெல்லாம் கரெக்டான ஆன்சர் எழுதிருப்பாங்க. ஆனால் ஷேட் பண்ணும்போது மாத்தி எழுதிருப்பாங்க. இது எங்க பார்ப்போம் அப்படின்னா OMR ஷீட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். கரெக்டா ஆன்சரை போட்டு பார்த்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல, ஆனா அங்க ஷேட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு மார்க் டெஸ்ட் OMR ஷீட்ல ஷேட் பண்ணி பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்க் டெஸ்ட் இஸ் மச் நீடட்.
செகண்ட் மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கினதும் ஒரு விதமான பயம் வந்துடும், டென்ஷன் ஆயிடுவாங்க, பதட்டம் படுவாங்க, அப்போ படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ இந்த பிரச்சனையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர், மேபி நீங்களே கூட இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க ரிப்பீட்டரா இருந்தீங்கன்னா கட்டாயம் இதை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுமே இந்த விஷயத்த நிறைய ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கும் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். எதனால எப்படி சார் ஹெல்ப் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்க்கும்போது என்னென்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன, அதை எப்படி டேக்கிள் பண்றது, எவ்வளவு கம்மியான டைம்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சில கொஸ்டின்ஸ் வரும் நீட் எக்ஸாமினேஷன்ல, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் எடுத்துடலாம், கண்டிப்பா ஆன்சரை கால்குலேட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் நீட்ல இருக்கும். அது பிசிக்ஸ்ல இருக்கலாம், அது கெமிஸ்ட்ரியில இருக்கலாம். கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ அந்த கால்குலேஷன் ரொம்ப நேரம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு மேல நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ பயாலஜில நீங்க எந்த அளவுக்கு டைமை கன்சியூம் பண்றீங்களோ, டைமை நீங்க குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சிலர் பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க, ஒரு சிலர் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க, ஒரு சிலர் பயாலஜி ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் அண்டர்ஸ்டாண்டிங், யோர் ப்ரிப்பரேஷன் அண்ட் யோர் கான்ஃபிடன்ஸ் லெவல். நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எது உங்களுக்கு ஈஸி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க எதை வேணா முதல்ல ஆரம்பிக்கலாம். இது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கும் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ மார்க் டெஸ்ட் பென் அண்ட் பேப்பர்ல தான் எழுதணும். ஆன்லைன்ல மொபைல் போன்ல கிளிக் பண்ற டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணாது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல அது உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாது. பட் ஆப்வியஸ்லி அதுவுமே உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பிளஸ் சொல்யூஷன்ஸ் பார்க்கறது இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யும். பட் ஸ்டில் பென் அண்ட் பேப்பர்ல ஓஎம்ஆர் ஷீட்ல அதே கொஸ்டின் பேப்பர் நீங்க மொபைல்லேயே நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கூட ஓஎம்ஆர் ஷீட்டை ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ் டைமர் வச்சுக்கோங்க. 3 ஹவர்ஸ்ல எக்ஸாம் எழுதி முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா 3 ஹவர்ஸும் உட்கார்ந்து தான் இருக்கணும், வெளியே எழுந்து போகக்கூடாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறதா நம்மளுடைய டைமை நீங்க வச்சுக்கணும். எக்ஸாம் சென்டர்ல 3 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 20 மினிட்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலா இருக்கும். அப்போ 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க எக்ஸாமினேஷனை கவர் பண்றதுக்கு, கம்ப்ளீட் பண்றதுக்கு, ப்ராக்டிஸ் பண்றது மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்க் டெஸ்ட் எங்க சார் கிடைக்கும், எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய புக்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா, புக் ஸ்டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. நான் ஸ்கிரீன்லயும் கூட ஒரு சில புக்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இதெல்லாம் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அரௌண்ட் 500 700 அந்த ரேஞ்சில் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் இருக்கு, 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்துடும், பிளஸ் அதோட சேர்த்து உங்களுக்கு அதனுடைய சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நீங்க ஒரு தடவை கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதனுடைய சொல்யூஷன்ஸையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள் உங்களுக்கு மறக்காது. கட்டாயம் இந்த மாதிரியான டெஸ்ட், இந்த மாதிரியான புக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். விருப்பப்படுற மாணவர்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது தவிர மிஸ்பா கரியர் அகாடமி அப்படிங்கிற நம்மளுடைய அப்ளிகேஷன்ல ஒரு மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிருக்கிறோம். நீட் 2024 நம்மளுடைய அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிளே ஸ்டோர்ல மிஸ்பா கரியர் அகாடமி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய லோகோ போட்டு நம்ம அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற பட்சத்தில் அதுலயும் நம்ம ஒரு 20 மார்க் டெஸ்ட் அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்கோம் இந்த கோர்ஸ்ல. இந்த கோர்ஸ் எல்லா மாணவர்கள், நம்ம சேனல்ல பாக்குற மாணவர்கள் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. எக்கனாமிக்கலி வெல் செட்டில்டு பீப்புளும் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்களும் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களை இழந்த மாணவர்கள், இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட மாணவர்கள் நம்ம சேனல்ல பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸை நம்ம 299 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். which is nothing but 300 rupees. ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 15 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 15 ரூபாய் செலவுங்கிறது டெய்லி டீ காஃபி சாப்பிட்ற செலவு தான். ஸோ அந்த செலவில் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய பயன்களும் இருக்குது, நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ விருப்பப்படுகிற மாணவர்கள் நம்மளுடைய பிளே ஸ்டோரில் அப்ளிகேஷனில் போய் இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு எங்கெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் கிடைக்குதோ, எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க் பிளஸ் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் பிரைஸ் 299 அப்படிங்கிறது லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அரௌண்ட் ஒரு 200 to 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபரில் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸில் நம்ம வந்து வச்சுடுவோம். ஸோ நீங்கள் விருப்பப்படுகிற மாணவர்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்கு. இன்கேஸ் நீங்கள் என் கூட பர்சனலாக பேசணும், இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுக்கு அவனுடைய ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன தகவல்கள் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். நீட்டுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. புட் ஆல் யோர் ஹார்ட் ஒர்க் ஸோ தட் உங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறது உலகுக்கு தெரிய வரும். ஆல் தி வெரி பெஸ்ட்.